நியூஸ் தமிழ் கழுகு. எங்க ஏரியால வந்து பதவி வாங்கிட்டு உள்ள வந்துடுவியான்னு விழுப்புரம் மாண்புமிகு தரப்பு மிரட்ட பஞ்சாயத்து அறிவாலயம் கதவை தட்டி சமாதானமாயிருக்கான். சமீபத்துல திமுக மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டதுல விழுப்புரம் மாவட்டத்துல அமைச்சர் பொன்முடியோட மகன் கிட்ட இருந்த 2 தொகுதிகளை எடுத்து லட்சுமணன் கிட்ட கொடுத்தாங்க. இதனால டென்ஷனான பொன்முடி ஆதரவாளர்கள் எங்க தொகுதியை வாங்கிட்டு எங்க ஏரியாக்குள்ளேயே வந்துடுவீங்களான்னு கொந்தளிச்சு லட்சுமணன் தரப்ப மிரட்டி இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட திமுக தலைமை பொன்முடி லட்சுமணன் 2 பேரையும் கூப்பிட்டு பேசி சமாதானம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் தாமதமா தான் லட்சுமணன் தொகுதிக்கு போய் வரவேற்பை ஏத்துக்கிட்டாராம். 7 மாசமா பதவி பறிக்கப்பட்டிருந்த செஞ்சி மஸ்தானுக்கு பதவி கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே இருக்கான். மாவட்ட செயலாளர் பதவியையும் அமைச்சர் பதவியையும் இழந்து 7 மாசத்துக்கு அப்புறமா மறுபடியும் மாவட்ட செயலாளர் ஆக்கப்பட்டிருக்காரு செஞ்சி மஸ்தான். இது உடன்பிறப்புகள் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது மட்டும் இல்லாம இது எப்படி சாத்தியமாச்சுன்னு புருவத்தை உயர்த்த வச்சிருக்கு. பதவி பறிக்கப்பட்டாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தொடர்ச்சியா கட்சி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றது, கட்சிக்காரங்களோட நல்லது கெட்டதுல பங்கேற்கிறதுன்னு கட்சி வேலையா பார்த்துட்டு வந்திருக்காரு. இது திமுக தலைமை கவனத்துக்கு போக இப்படிப்பட்டவர் பொறுப்புல இருக்கணும்னு மறுபடியும் பதவி கொடுத்திருக்காங்க. மாவட்ட செயலாளர் பதவி மறுபடியும் கிடைச்சதுல மஸ்தான் தரப்பு ஹாப்பியா. தவிக தலைவர் விஜய் மேல அவதூறு பரப்புறவங்களுக்கு எதிராக களமிறங்க போகுதா தவிக வழக்கறிஞர் பிரிவு. சமீபத்துல தவேகவுல 26 பிரிவுகள் அமைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுச்சு. அதுல ஒரு அணியான வழக்கறிஞர் அணி விஜயோட நேரடி உத்தரவின்படி கட்சியோட பொருளாளர் வழக்கறிஞர் வெங்கட்ராமன் கண்காணிப்புல வழக்கறிஞர் அணிக்கு செயலாளரா நியமிக்கப்பட்டிருக்காரு வழக்கறிஞர் குமரேசன். இந்த அணியோட முதற்கட்ட வேலையே சமூக வலைத்தளங்கள்ல விஜய பத்தி பரப்பப்படுற போலி கருத்துகள் மற்றும் விமர்சனங்களுக்கு எதிராக அவதூறு வழக்கு போடுறதானா. அதிமுக திமுகவுல வழக்கறிஞர் அணிகள் எவ்வளவு செயல்திறனோட செயல்பட்டு முக்கியமான விஷயங்களை அணுகுதோ அதே ஃபார்முலாவை கடைபிடிக்க தவிக வழக்கறிஞர் அணி தயாராயிட்டு வருதான். வைகோவுக்கு ராஜ்யசபா சீட்டு உண்டா இல்லையான்னு மதிமுக கேட்க மௌனம் காக்குதான் அறிவாலயம். திமுக கூட்டணியில யாருக்கெல்லாம் ராஜ்யசபா சீட்டு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் ஹாட் டாபிக்கா இருக்கு. திமுக கூட்டணியில மதிமுக 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல ஈரோடு மக்களவை தொகுதி அப்புறம் ஒரு மாநிலங்களவை இடமும் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. கடந்த 28 ஆண்டுகளா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில முழங்கிய வைகோவினுடைய குரலுக்கு மறுபடியும் வாய்ப்பளிக்க வேண்டும்னு மதிமுக சார்பில் கேட்கப்பட்டுச்சு. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது 2019 கொடுத்த அதே இடங்கள் தரணும்னு திமுக கிட்ட சொல்லப்பட்டுச்சு. பேச்சுவார்த்தை முடிஞ்சு கையெழுத்தாகும் போது திமுக பொருளாளர் டிஆர் பாலு இப்ப மக்களவைக்கு மட்டும் கையெழுத்து போடுங்க, மாநிலங்களவையில அண்ணனுக்கு தராம யாருக்கு தர போறோம்னு சொல்ல வாய்மொழி உறுதியா ஒரு சீட்டுக்கு கையெழுத்துட்டு இருக்காங்க மதிமுக. ஜூன் மாசத்தோட வைகோவோட பதவி முடியறதுனால திமுகவோட அழைப்புக்காக காத்திருக்காங்களாம் மதிமுக. ஆனா திமுகவோ வைகோவுக்கு பதிலா நம்ம கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுக்கலாம்னு வலியுறுத்த சைலண்ட் மோட்ல இருக்கான் திமுக தலைமை. நியூஸ் தமிழ் கழுகு.